யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The manifestation of God, தேவனுடைய வெளிப்பாடு என்று சொல்லும்போது தேவன் எப்படி அவர் வெளிப்பட்டார் அப்படி என்கிறதை வேதாகமத்தில் நாம் படிக்க ஆரம்பிப்போம் என்றால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் படிக்க வேண்டும். இந்த தேவனுடைய பல வகையான இந்த வெளிப்படுத்தல்கள், வெளிப்படுதல் அப்படின்னு சொல்லும்போது உதாரணமாக the book of Exodus chapter 3, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அக்கினியில் தன்னை வெளிப்படுத்தினார். ஆகையினால தான் இன்றைக்கு நிறைய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அக்கினியை என்ன செய்கிறார்கள், தெய்வமாக வணங்குகிறார்கள். Fire is not the God. அதாவது அக்கினி தெய்வம் அல்ல. நெருப்பை பார்த்து அல்லாவிட்டால் ஒளியை பார்த்து ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வணங்குகிறதை பார்க்கிறோம். வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது அக்கினியில் அவர் வெளிப்பட்டார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், 1:4. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடை கலந்த அக்கினியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறம் உண்டாயிருந்தது. சொகுசாவின் நிறம் அது என்ன அப்படி என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல கிலோமீட்டர்களிலே ஒரு பெரிய பாலைவனம் இருக்கிறது. அது முற்காலத்திலே தண்ணீரால் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதுக்குள்ளே ஒரு குகை இருக்கிறது. அந்த குகைக்குள்ளாலே போகும்போது 2 பக்கத்திலேயும் மின்னுகிற மிளிர்கிறதான ஒளி கொடுக்கக்கூடியதான மரம் போன்ற காரியங்கள் எங்க பார்க்க முடியும். அது என்னவென்று சொன்னால் மரம் அவ்விதமாக மாறி இருக்கிறதாம். வெகு காலத்துக்கு முன்பதாக தண்ணீரில் அடிக்கப்பட்டு அவைகள் படிமானங்களாக படிந்து அதை தொட்டு பார்க்கும் பொழுது கல் போல உறுதியாக இருக்கிறது. ஆனால் அது மரம், அதனுடைய தன்மை, அதனுடைய வடிவம் எல்லாமே மரம். பெரிய மரங்கள் கீழே விழுந்தால் எப்படி கிடக்கும் அதே போல அவைகள் மிளிர்கிறது. பொன் போல, நெருப்பு மிளிர்கிறது போல, ஒளிர்தல் மிளிர்தல் என்கிற வார்த்தை தான் இது சரியாக சொல்ல முடியும். அந்த விதமான ஒரு மிளிர்கிறதான ஒரு காட்சி, மின்னுகிற ஒரு காட்சி, அதைத்தான் சொகுசாவின் நிறம் என்று சொல்லியிருக்கிறது. சொகுசாவின் நிறம் அது அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து, அப்ப அக்கினிக்குள்ள இருந்து இது எங்கே அப்படி என்று பார்த்தால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். The book of Ezekiel, the same book, Ezekiel chapter 1 verse 26, 26. தலைகளுக்கு மேலுள்ள எவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள என்று அடுத்த கேள்வி கேட்க வேண்டும். வேத புத்தகத்தை படிக்கிற சமயத்தில் கேள்வி கேட்டு நாம் என்ன செய்யணும், படிக்கணும். அவைகளுக்கு அப்படின்னு சொன்னோன்னு அப்படி கீழே படித்து கொண்டே போவோம். அவைகளுக்கு என்று சொன்னால் எவைகளுக்கு என்று அடுத்த ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டும். எவைகளுக்கு மேலே சொல்லப்பட்ட எவைகளுக்கு எசேக்கியேல் புஸ்தகத்தை படிச்சிருப்பீங்களா? ஆனால் படித்திருப்பீர்கள் என்றால் உடனே அதுவும் பதில் சொல்ல முடியுமா என்றால் அதுவும் தெரியாது. நன்றாக படித்திருந்தா தெரியும். என்ன சொல்றீங்க? சொல்றது எனக்கு கேட்கல. அதாவது இங்கே மேல கேரூபீன்கள் 5வது வசனத்தில் இருந்து நீங்க கீழே பார்க்கிறதான 4 ஜீவன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 ஜீவன்கள் என்ன? அவைகளின் சாயல் மனுஷ சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. எசேக்கியேல் 10:20 1:5 விளக்கத்தை 10:20 படிக்கிறீர்கள். வாசித்து பாருங்க. இது நான் கேபார் நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அப்போ கேருபீன்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது தேவாலயத்தில்
வஸ்திர தொங்கல் அங்கே வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்க கண்டேன் என்று ஏசாயா கண் காண்கிறான். அவன் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை உணர்கிறான். தேவனை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவன் பயப்படுகிறதை பார்க்கிறோம், ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். ஆச்சரியம், பயம் எல்லாம் அவனுக்கு உண்டாயிற்று. அங்கே 2 செட்டைகளால் பறந்து 2 செட்டைகள் 6 செட்டைகள் 6 செட்டைகளோடு கூட அங்கே பறந்து முகத்தை மூடிக்கொண்டு கால்களை மூடிக்கொண்டு 2 செட்டை பறந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் சேராபீன்கள். வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, சேராபீன்கள் கேருபீன்கள் ரெண்டும் வேறு வேறு இனங்கள். இவைகளெல்லாம் தேவனுடைய சேனைகள். தேவனுடைய சேனைகளிலே ஒன்று சேராபீன்கள், இன்னொன்று கேருபீன்கள். கோடி கோடியா இருக்கிறது. ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே அவன் சொல்லும் பொழுது சேனைகளின் அதாவது அவர்கள் என்னப்படி தொழுது கொண்டார்கள் அந்த கேருபீன்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அந்த சேனைகள் என்பது சேராபீன்களும் கேருபீன்களுடைய, குறிப்பாக சேராபீன்கள் என்பது மிகாவேல் தலைமையாய் கொண்ட ஒரு பெரிய யுத்த படை, பெரிய ஒரு சேனை. ஒரு சேராபீன்லேருந்து ஒருவன் வந்து 180,000 பேரையா அவ்வளவு பேர் என்ன செய்தானாம், கொன்று குவித்தான். ஒருவன் போதும், ஒரு தூதன் போதும். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. ஒரு தூதனை கொண்டு சுமார் 2 லட்சம் பேரை கொஞ்ச நேரத்திலேயே கொன்று குவிக்க முடிந்தது என்று சொன்னால் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று யோசித்து பாருங்கள். இவ்வளவு சேராபீன்கள் கேருபீன்களுக்கெல்லாம் மேலாக இருக்கிற தேவன். இங்கே படித்த இந்த வசனத்தில் எதை பார்க்கிறோம்? அவைகளின் கேருபீன்கள் அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் என்னவென்ற மேலே உள்ள மண்டலம் என்று சொல்லியிருப்பது வான்வெளி என்று வேறு மொழிபெயர்ப்பிலே சொல்லி ஆங்கிலத்தில் படித்தாலும் அப்படித்தான் படிக்க முடியும். தமிழில் அநேக வார்த்தைகள் நமக்கு புரிகிறது இல்லை. மண்டலம் என்று சொல்லியிருப்பது ஸ்பேஸ், வான்வெளி. வான்வெளி எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று யாருக்கா தெரியுமா? வான்வெளி யாரும் அளந்து பார்த்திருக்கிறார்களா? அளக்கவே முடியாது, அளக்க முடியாது. மனிதன் அதை ஆராய்ந்து முடிக்க முடியாது. அவ்விதமாக எண்ட்லெஸ் ஸ்பேஸ், முடிவே கிடையாது. அவ்விதமாக முடிவற்ற இஸ் பேரண்டம் என்று சொல்லலாம். அந்த மண்டலத்திலே, மண்டலம் என்பது அது மண்டலத்தின் மீதில், மண்டலத்துக்கு மேலே. அப்ப நம்முடைய ஆண்டவர் எங்கே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்பேஸ்க்கு மேல. ஸ்பேஸ்னா பெரிய அண்டத்துக்கு மேல. ஸ்பேஸ் என்று சொன்னால் நீங்க பார்க்கிறபடி இந்த சூரிய சந்திரன் அவைகள் அல்ல, அவைகளுக்கு அப்பால் சூரிய சந்திரன் இருப்பது வேத புத்தகம் சொல்லுகிறபடி 1ஆம் வானம். அதுக்கு பிறகு 2ஆம் வானம், அதுதான் மத்திய வானம். இயேசு கிறிஸ்து அங்கே தான் வருவார். 3ஆம் வானத்திலே பரதீஸ் இருக்கிறது. நான் ஒரு மனுஷனை கண்டேன், அவன் 3ஆம் வானம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அங்கே அவன் பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொல்லுகிறபடி இந்த பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறான். அவன் பரதீசில் போனது எங்கே இருக்கிறதாம்? 3ஆம் வானத்தில் இருக்கிறது. ஆகினாலே இந்த 3ஆம் வானத்தில் பரதீசு இருக்கிறது என்றால் பரதீசு தேவனுடைய பிள்ளைகள் இளைப்பார்கிற இடம். மரித்து போன பிற்பாடு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மரிப்போம் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்களாய் மரிப்போம் என்றால், நாம் எப்பொழுது மரிக்கிறோமோ மரிக்கும் பொழுது நம்மை தேவ தூதர்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இந்த சேனைகளிலே ஒரு குரூப் என்ன செய்வார், ஒரு கூட்டம். உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? யார் பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்கெங்க மரணம் அடைகிறார்களோ அவர்களை அழைத்து கொண்டு போவதற்கு அவர்கள் அந்த கூட்டம் அங்கே வந்து நிற்கும். அவளை என்ன செய்வார்கள்? அழைத்து கொண்டு போவார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அந்த சேனைகளுக்கு வேலை இருக்கிறதா இல்லையா? தொழுது கொள்ளுகிற வேலை இருக்கிற அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒரு கூட்டம் பாட்டு பாடுவார்கள், துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், நிறைய காரியங்களை அவர்கள் செய்வார்கள். தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறதான தூதர்கள் கேருபீன்கள். ஏறுகிறவளும் இறங்குறவளுமாய் இருந்தாலும் சொல்ல இருக்கிறதே விதமாய் இங்கிருந்து ஏறுகிறவர்களுடைய ஜபத்தை கொண்டு போகிற தூதர்கள் உண்டு. உங்களுக்கு பதில் கொண்டு வருகிற
தூதர்கள் உண்டு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எவ்விதமாய் இந்த வானாதி வானங்கள், அதுக்கு பிறகு மூன்றாம் வானத்துக்கு பிறகு மேலே இருப்பது என்ன என்று 7 வானங்கள் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் பார்க்கும் பொழுது. ஆனால் வானத்தை முழுமையாக அளந்து பார்க்க முடியும். அப்படிப்பட்டது அந்த வானத்தின் மீதில், அந்த மண்டலத்தின் மீதில், அந்த பேர் அண்டத்தின் மீதில் என்ன செய்கிறார்? நீலரத்தினம் போல விளங்கும். இப்ப படிங்க. நீலரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது என்று சொல்லி இருக்கிறது. எவ்வளவு பெரியது என்று அங்க சொல்ல முடியாது. பார்க்கும் பொழுது அவனுக்கு அப்படி தெரிகிறது. அப்படியே அது என்ன செய்கிறது? அந்த பக்கம் பார்க்கிற சமயத்தில் அவனுடைய ஒரு சிங்காசனத்தினுடைய பகுதியை பார்க்கிறான். அதுக்கு பிறகு அப்படியே அவன் மூவ் பண்ணி எப்படி அவன் பார்க்கிறான்னு எனக்கு தெரியவில்லை. அவன் அதை கண்டான். அப்படி ஒரு பெரிய சிங்காசனம். இந்த நீல ரத்னம் என்பது இவைகள் எல்லாமே என்னவென்று சொன்னால் அவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்கிறதான காரியங்கள். அக்கினி, நீலரத்னம், பல காரியங்கள் உண்டு. ஆகவே நம்முடைய தேவன் இவ்வளவு மகா பெரிய தேவன். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது வானம் பூமி கொள்ள முடியாத பெரிய தேவன் என்று சொல்கிறார். வானமும் பூமி உம்மை கொள்ள முடியாது, உமக்கு எப்படி நான் பெரிய ஆலயத்தை கட்ட முடியும் என்று கேட்கிறான். அவருடைய ஆலயத்துக்குள்ளாலே அவரை நாம் என்ன செய்ய முடியாது? பூட்டி வைக்க முடியாது. அவர் ஆலயத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிற கடவுள் அல்ல. ஆலயத்திலிருந்து அவர் வெளிப்படுவார். ஆமென். His manifestation would be from the temple of God. தேவனுடைய அந்த ஆலயத்திலிருந்து, சபையிலிருந்து, தேவ சபையிலே தேவன் என்ன செய்திருக்கிறார்? எழுந்தருளி இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் படிக்கிறோம். சபை ஆலயத்துக்குள்ள சில ஆட்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஏதாவது சாமி படம் இருக்கிறதா, சிலை இருக்கிறதா என்று பார்த்து தேடி பார்த்து வணங்குவதற்காக வருகிறவர்களை சிலர் உண்டு. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி அப்படி வந்தார்கள். வந்து கேட்டாங்க, ஒரு சிலுவை கூட வைக்கக்கூடாதா நாங்கள் பார்த்து கும்பிடுறதுக்கு அப்படின்னு. அப்போ அவருடைய அடையாளம் அப்படின்று நிறைய காரியங்களை நான் தியானித்தேன். அடையாளம் அப்படிங்கிறது அந்த தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம், கிறிஸ்துவுக்கு அடையாளம், தேவனுக்கு அடையாளம், ஊழியருக்கு அடையாளம் என்று வேத புத்தகத்தில் நிறைய சொல்லி இருக்கிறது. அடையாளம், எந்த அடையாளம்? சிலுவை ரூபத்தில் இயேசு இருக்கிறார, சிலுவை வணங்க முடியுமா? மரியாதை வணங்க முடியுமா? மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரு உருவத்தை வணங்க முடியுமா? இவைகளெல்லாம் அவர் வெளிப்படு அப்படின்றால் அக்கினி என்ன செய்ய வேண்டும்? அக்கினியை வளர்த்து என்ன செய்யணும்? வணங்கணும். வணங்குகிறார்களா இல்லையா? எங்கே திருமண வீடுகளிலே இல்லை பிரதிஷ்டை பண்ணப்படுகிற வீடுகளிலே அக்கினியை வளர்த்து என்ன செய்கிறார்கள்? அதை அவர்கள் வணங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அக்கினி தெய்வம் அல்ல. குறிப்பாய் சொல்லுவது தேவன். அவர் அக்கினியை வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆமென். ஆகவே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டபடினாலே எப்படி அக்கினிக்குள்ள இருந்து அந்த ஒரு கொஞ்சம் இடத்துல ஒரு முச்செடியிலே அக்கினிக்குள்ள இருந்து என்ன செய்தாரா? வெளிப்பட்டாராம். அப்ப அவர் வெளிப்படுவதற்கு எவ்வளவு சிறிய இடமும் போதும். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அக்கினியிலிருந்து வெளிப்பட்டவர், முச்செடிக்குள்ள இருந்து வெளிப்பட்டவர், அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து வெளிப்படுகிறவர், தேவ சபையிலிருந்து வெளிப்படுகிறவர். அவர் இன்னும் அவர் வெளிப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. நானும் நீங்க தான். நமக்குள்ளிருந்து அவர் வெளிப்படுகிறார். நமக்குள்ளிருந்து அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து எப்படி அவர் வெளிப்பட முடியும்? இந்த கேள்வியை ஒரு சிறுமி கேட்டாலாம் ஒரு பெரிய போதகர் இடத்துல. அந்த பெரிய போதகர் சொன்னாராம், எனக்கு 2 நாள் நேர கால அவகாசம் கொடு, நான் யோசித்து சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு யோசித்து பார்த்தார். இந்த அம்மா சின்ன பொண்ணுக்கு எப்படி பதில் கொடுக்கிறதுக்கு? எல்லாருக்குள்ள இயேசு இருக்கிறார்னா எப்படி? ஒரு கடவுள் தானே, அவர் எப்படி எல்லாருக்குள்ள இருக்க முடியும் அப்படி என்று இந்த கேள்வியை கேட்ட பொழுது 2 நாள் பொறுத்து அவர் பதில் கொடுத்தாராம். அவருக்கு ஒரு நல்ல ஆன்சர் கிடைச்சது.
சில கேள்விகள் இப்போ சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஷார்ப்பாக கேட்குறாங்க. அந்த சிறுமி கேட்ட பொழுது நான் பிறகு சொல்கிறேன்னு சொல்லி அவர் வந்து சொன்னாராம். அவருக்கு ஒரு பதில் கிடைத்தது. உங்கள் வீட்டில் கிணறு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அவர். ஆமாம், எங்கள் வீட்டில் கிணறு இருக்கிறது, ரொம்ப பெரிய கிணறு, ஆழமாக இருக்கும். தண்ணி இருக்கிறதா? ஆமாம், தண்ணி இருக்கிறது. ராத்திரியிலே பௌர்ணமி சமயத்தில் நீ போய் அந்த கிணத்துல பார்த்திருக்கிறாயா? ஆமாம், பார்த்திருக்கிறேன். அங்கே உள்ள என்ன தெரியும்? சந்திரன் தெரியும். அடுத்த வீட்டில் கிணத்துல போய் பார்த்தா இங்கே என்ன தெரியும்? சந்திரன் தெரியும். அதுக்கு அடுத்த வீட்டில் உலகமெல்லாம் போய் பார்த்தா கிணத்துக்குள்ள என்ன தெரியும்? சந்திரன் தெரியும். தண்ணி இருந்தால் கிணத்துக்குள்ள சந்திரன் தெரியும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவனுடைய வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் இருப்பார் என்றால் நிச்சயமாகவே இயேசுவை காண முடியும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து தேவன் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வறண்ட கிணறா இருப்பீங்கன்னா, உங்களுக்குள்ள ரட்சிப்பின் ஊற்று இல்லை என்றால், பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்கிற ஊற்று உங்களுக்குள்ள இல்லை என்றால், வேத வசனத்தினுடைய அந்த ஒரு ஊற்று உங்களுக்குள்ளே ரெவலேஷன் இல்லை என்று சொன்னால், இயேசுவை ஒருவரும் உங்களுக்குள்ளே காண முடியாது. இயேசு உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஊற்றுள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அவர் எங்கும் அவர் இருக்கிறார். ஆகினாலே தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு, வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உம்மை காண்பிக்க வேண்டும், உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். கர்த்தரை அறிந்து கொள்கிற அறிவு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாட்டில் இருக்கிறது தான் நம்ம செய்யணும். வாசித்து பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் அந்த வசனத்தை திரும்ப வாசித்து பாருங்கள். 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை படிங்க. அப்பொழுது மோசே முட்செடி வெந்து போகாதிருக்கிறது, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அப்ப ஆண்டவருடைய காட்சி என்பதே ஒரு பெரிய அற்புதமான காட்சி. அல்லேலூயா. அவருடைய அனுபவங்கள், அவருடைய காட்சிகள், அவருடைய வசனம், அவருடைய வெளிப்பாடு எல்லாமே இந்த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய வாழ்க்கை, இதெல்லாவற்றையும் நம்ம பார்க்க அவைகள் எல்லாவற்றையும் அற்புதத்தை பார்க்க முடியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளாலே நாம் அற்புதங்களை காண முடியும். நம்முடைய தேவன் அற்புதமான தேவனாக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவருடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு அற்புதமாகத்தான் தெரியும். இங்கே முட்செடி வெந்து போகவில்லை, அக்கினிக்குள்ளிருந்து பேசுகிறார். அற்புதமா? அற்புதம் இல்லையா? அதிசயங்களை என்ன செய்வேன்? காண பண்ணுவேன். அதிசயத்தெல்லாம் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? ஆண்டவரை காண்பது, கர்த்தரை காண்பது, இயேசுவை காண்பது. இயேசுவை கண்ட ஒரு மனிதன் யார்? சகையு. இயேசுவை காணும்படி துடித்தான். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவரை பார்க்கும்படி காட்டத்தி மரத்திலே ஏறினான். இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அற்புத காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறதான உண்மையான விருப்பம் இருந்தால் எவ்வளவு கிரயத்தை எவ்வளவு வேண்டும் என்றாலும் கிரயத்தை கொடுப்பார்கள். எவ்வளவு வேண்டும் என்றாலும் கிரயத்தை கொடுப்பார்கள். கிரயம் கொடுக்காமல் அவரை சில சமயத்தில் நம்ம பார்க்க முடியாது. சில சமயத்தில் எப்பவுமே பார்க்க முடியாது. கொஞ்சம் கிரயம் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அருமையானவர்களே, நீங்க ஆலயத்துக்கு வருகிறது என்பது ஒரு கிரயம் என்று கூட எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு நீங்கள் வார நாட்களிலே வந்து ஜெபத்திலே பங்கு பெற வருவது, அது தேவனுக்கு அவரை காண்பதற்காக கொடுக்கிற ஒரு கிரயம். நேரத்தை என்ன செய்கிறீர்கள்? கிரயமாய் செலுத்துகிறீர்கள். அதே போல இன்னும் என்னென்ன விதங்களில் எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் சாப்பாட்டை வெறுத்து
ஜெபிக்கிறீர்கள், வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால், உபவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை காண தேடுகிறீர்கள் என்று சொன்னால், அது ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்துகிற கரையமாய் இருக்கிறது. நேரத்தை செலவு பண்ணி வேதாகமத்தை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி செய்வது என்பது அது கரையம் செலுத்த வேண்டும். சும்மா அப்படியே உருட்டி புரட்டின உடனே எல்லாம் வந்துடாது. அற்புத காட்சியை வேதத்தில் பார்க்கணும். வேதத்தின் மகத்துவங்கள், வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை என்ன செய்யும்? வேதம் ஒரு அதிசயம். இந்த வேதத்தின் 66 புஸ்தகங்களையும் அற்புத காட்சிகள் உண்டு. அல்லேலூயா, அற்புத காட்சிகள் உண்டு. என்ன அற்புத காட்சி? அக்கினிக்குள்ள இருந்து அவர் பேசினது போல, முட்செடிக்குள் இருந்து அவர் பேசினது போல, இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே இருந்தும் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை நாம கேட்க முடியும். அவ்விதமான இந்த வேத புத்தகத்தை இருந்து கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்றால், நாம் அவருடைய காட்சியை பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய், யூ மஸ்ட் கம் நியரர் அண்ட் நியரர். கிட்ட வாங்க. ஆலயத்துக்கு வர சமயத்து எவ்வளவு கிட்ட வர்றீங்களோ அற்புத காட்சியை பார்க்க முடியும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். தேவனுடைய வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பின்னால் உட்கார்ந்து அப்படியே கேட்கிறவங்களுக்கும் பின்னால் உட்கார்ந்து கேட்கிறவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஒரு நாள் முன்னால் உட்கார்ந்து கேட்டு பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு நாளும் பின்னால் உட்காரவே மாட்டீங்க. அதே போல வேத புத்தகத்தை நீங்கள் தூரமாய் பார்க்க கூடாது. தூரத்திலிருந்து அந்த காட்சியவன் பார்க்காமல் அவன் கிட்ட போய் பார்த்தது போல வேதாகமத்தை நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும்? கிட்ட போய் பார்க்கணும். கிட்டத்தானே பார்க்குறேன், நான் தூரத்தில் பார்க்குறேன். சில ஆட்கள் வீட்டில் தூரத்தில் வைத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளை கையில் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அநேகர் அதை கூட ஞாயிற்றுக்கிழமை கூட மறந்து விடுகிறார்கள். நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறந்து விடுவேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது. நான் மறந்து விடுவேன் என்றல்ல, கர்த்தர் மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே கர்த்தருடைய வேதத்தை நாம் மறவாமல் இருப்போம் என்றால், கர்த்தர் நம்முடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தான் வேத புத்தகத்தை கையில் எடுத்து கொண்டு போனதில்லை இதுவரையிலையும். அப்படி என்கிறவர்கள் அடுத்த வாரத்திலிருந்து கையில வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து பாருங்கள், அற்புத காட்சியை பார்ப்பீர்கள். கொஞ்சம் வார்த்தை கிடைக்கும், கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும், கொஞ்சம் வெளிப்பாடு கிடைக்கும். கையில பைபிள் வந்து விட்டாலே ஆண்டவர் உங்களை கொஞ்சம் ஆசீர்வதிக்க துவங்கி விடுவார். ஆமென். இந்த வேத புத்தகத்தை தினந்தோறும் கையில் எடுத்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான புஸ்தகமாக இருக்கிறது, ஆச்சரியமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அப்படினாலே இதை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும், தினந்தோறும் கையில் எடுக்க வேண்டும். அப்புறம் டெய்லி கையில் எடுத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு வச்சிடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை முதல்ல படிங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட ஒரு வசனம். அதுதான் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் பாஸ்டர். எங்கே? கேலண்டர்ல படித்துக் கொண்டிருக்கிறேன். கேலண்டர்ல படியுங்கள். பைபிள்ல எடுத்து ஒரு வசனத்தை படிங்க முதல்ல, அடுத்தது 2 வசனத்தை படியுங்க, ஒரு அதிகாரத்தை முழுமையாய் படியுங்கள். தினந்தோறும் சொல்லுகிறேன், தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை படியுங்கள். அதன் பின்பு 3 அதிகாரத்தை படித்து பாருங்கள். காலையில் எனக்கு டிஃபன் கிடைக்க லேட் ஆகும். ஏன் தெரியுமா? அவங்க காலையில் உட்காந்து இந்த பைபிளை படிச்சுட்டே உட்கார்ந்துருப்பாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் படிக்கிறதுக்குன்ட்டு இருக்கிறது, அதை படித்து முடிக்காமல் எனக்கு சாப்பாடு இல்லைங்க. சில வீடுகள் என்னன்னா, அந்த விதமாய் ஜெபம் பண்ணாமல் வேதத்தை படிக்காமல் பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பதில்லை? பிள்ளைகள் பைபிள் படிக்காமல் அவளுக்கு என்ன கொடுப்பதில்லை? சாப்பாடு போடுவதில்லை. இந்த விதத்தில் நீங்கள் ஒரு அதிகாரம், அப்புறம் 4 அதிகாரம், சில 1 மணி நேரம் படிக்க வேண்டியது இருக்கும்.
அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கிட்ட போகிறதா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அதிகாரத்தை படிக்கும் பொழுது நிறுத்தி 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 நிறுத்தி, இங்கே நம்ம படித்தோம் பாருங்கள், இவைகள் என்றால் எது, அவைகள் என்றால் என்ன, ஆகையால் என்றால் அர்த்தம் என்ன, இதுக்கு முன்னாலே பின்னாலே எல்லாம் போய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாசிப்பது, தியானிப்பது, ஆராய்ந்து பார்ப்பது என்கிற இந்த விதமாக நாம் கிட்ட 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 போக வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேத புத்தகத்திற்கு நீங்கள் பக்கமாய் எவ்வளவு போகிறீர்களோ அவ்வளவு பக்கமாய் போக 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 கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் வெளிப்படுவார். அப்படி வெளிச்சம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். வெளிச்சம் மட்டும் இல்லைங்க, வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிறவனுக்கு அங்கே அந்த நாள் ரொம்ப குளிராக இருந்தது என்றால், இருந்திருக்குமோ என்னோ தெரியவில்லை, அவன் பக்கத்தில் போகும்போது அவன் குளிரும் மாறிவிட்டது. அல்லேலூயா. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. வேதத்தின் அருகிலே நீ கடந்து வரும் பொழுது, ஜெபத்திலே நீ கர்த்தரை தேடுவதற்காக அருகாமையிலே கடந்து வர ஆலயத்துக்கும் பக்கமாய் கடந்து வர உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதான குளிர்ந்த அனுபவங்கள் மாறி போக மறுபடியும் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினால் அல்லேலூயா. ஒரு அனலுள்ள ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் தூரமாய் நீங்கள் நிற்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? அது குளிர்ந்து போனதாக இருக்கும், அனலற்றதாக இருக்கும், வெளிச்சம் கொண்டினதாக இருக்கும், வெளிப்பாடு இல்லாமல் இருக்கும். அருமையார்களே, இது தேவனுடைய வெளிப்பாடு, த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் அவர் அக்கினியில் வெளிப்பட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்படுகிறார் என்பதல்ல, நாம் எவ்விதமாய் அவரை அணுகுகிறோம், நாம் எவ்விதமாய் அவரை காண்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். அந்த அற்புத காட்சி அவன் கண்டான். அற்புத காட்சியை கண்டு அவன் அதை குறித்து அங்கே எப்படி என்று அவனுக்கு விளங்க சொல்வதற்கு அப்பொழுது ஒன்றும் அவனுக்கு தெரியவில்லை, சொல்லவில்லை. பலமுறை அந்த வெளிப்பாடுகளை பெற்ற பொழுதும் அதை அவன் அந்த வெளிப்பாட்டை கடவுள் எப்படி என்று அவனாலே சொல்ல தெரியவில்லை, புரியவில்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் என்ன செய்கிறார் என்றால் அதை இன்னும் அதிகமாக எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார் என்கிறதை குறித்து அங்கே அவன் எழுதுகிறதான காரியத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆகையினால் ஆண்டவருடைய அந்த அற்புதமான காட்சியை நம்ம சரியாய் பார்த்து அவரை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கையெழுத்து கேளுங்க, ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணுமே, உம்மை இன்னும் புரியணுமே. அறிந்து கொள்வது என்பது வேற, புரிந்து கொள்வது என்பது வேறு. மனைவி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் அறிந்து கொண்டு கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர்? இப்போ எல்லாம் பிள்ளைங்க ரொம்ப அறிஞ்சிக்க விரும்புகிறாங்க. 6 மாதம் 1 வருஷம் நான் அவர்கிட்ட பேசணும். சில இப்போ லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழ்ந்து அறியணும். அறிந்தால் மாத்திரம் புரிஞ்ச பிறகு தான் கல்யாணமா, அப்படிலாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஆண்டவரை அதை மனைவி எவ்வளோ படிச்சிருக்கிறான், கருப்பா சிகப்பா, என்ன உயரம், இதெல்லாத்தையும் அறிவது என்பது ஒன்று கல்யாணத்துக்கு முன்னால். இப்போ கூடவே வந்து 30 வருஷம் குப்பை கொட்டணும்னு சொல்லுவாங்க சிலர்லாம் கிராமத்தில். 30 வருஷம் கூடவே வாழ்ந்ததுக்கு பிறகு, அதுக்கு பிறகு இவங்க புருஷன் எப்படிங்க கேட்டேன், அவருக்கு நல்லா தெரியுமே. நல்லா தெரியுமேன்னா ப்ளஸ்ஸு மைனஸு, எதெல்லாம் வீக்னஸ்ஸு, எதெல்லாம் அவர் நல்ல காரியம் செய்வார், எல்லாம் கெட்ட காரியம் செய்வார், எப்படி கோபம் வரும், எப்படி, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தான் தெரியுமே. ஒவ்வொருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களே. ஆகவே இதுதான் புரிந்து கொள்ளுதல். ஆகவே நம்முடைய தேவனை நாம் புரிந்து கொள்ள, அந்த அறிவின் மேன்மை அடைவதற்காக நான் எல்லாவற்றையும் அற்பம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆண்டவருக்கென்று கரையம் செலுத்தாமல், விட வேண்டியவளை விடாமல் சினிமாவும் பார்ப்பேன், பைபிளும் படிப்பேன். ஆண்டவர் எனக்கு காட்சி கொடுக்கணும்னா கொடுப்பாரா? பேசுவாரா? பேச மாட்டார். அதே போலதான் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரோடு கூட நாம் வாழ வேண்டும். லிவிங் டுகெதர். எங்க? கல்யாணம் ஆகாத பொண்ணோட அல்ல, கல்யாணம் ஆகாத பையனோட அல்ல. லிவிங் டுகெதர்
with our God. நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு என்ன செய்யணும்? நம்ம சேர்ந்து வாழ வேண்டும். அவரை விட்டு நம்ம அதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஏனோக்கை பற்றி படிக்கிறோம் பாருங்க. அவனுக்கு சொல்லப்பட்ட ஏனோக்கு அவன் தேவனை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டானாம். வேதம் சொல்லுறது he was walking with God. தேவனோடு என்ன செய்தானாம்? சஞ்சரித்தான். நோவா தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்தான். ஆகவே நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு இணை பிரியாமல் வாழ்கிற வாழ்க்கை. பால் யாங்கிச்சோ ஒரு ஜெபம் பண்ணுவார், அது ஞாபகத்துக்கு வந்துச்சுது. என்னன்னு ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? ஆவியானவரே, பக்கத்து சேர் காலியாக இருக்கு, பக்கத்து சேர் அவங்கள உட்கார வைக்கலாம், ஏன் அங்கே உட்கார வைக்காத, சேர் காலியாக போட்டுருக்குன்னு தெரியுமா? ஆவியானவர் உட்கார்றதுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெபம் பண்ணுவாராம், ஆவியானவரே என் பக்கத்தில் 2 சேர் போட்டிருப்பாங்களாம், அந்த சேர் ஆவியானவர் என் கூட இருப்பீராக. பெட்ரூம் போனாலும் ஆவியானவரே என் கூட வருவீராக. ஒரு வீடு சந்திக்க போனாலும் ஆவியானவரே என் கூட வருவீராக. நீர் முன்னால போகணும்ப்பா, நான் பின்னால வர்றேன். உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னே செல்லாவிட்டால் எங்களை என்ன செய்யாதிரும்? அனுப்பாதிரும். ஆகவே தேவனுடைய சமூகம் பிரிந்த உடனே எது நிமித்தமாக? சர்வலோகத்தின் பாவம் அவர் மேல் விழுந்தது. அந்த மாதிரி அவர் குற்றம் சுமந்தார். அவர் குற்றவாளியெல்லாம் மற்றவருடைய குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அங்கே அலறுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அலறுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகுவது என்பது நாம் கைவிடப்படுகிற ஒரு அனுபவம். அவை கர்த்தர் நம்ம ஒரு இமைப்பொழுது கூட கைவிடாமல் நம்மோடு கூட இருப்பாராக. ஒரு நிமிஷம் நம்ம கைவிட்டாலும் உடனே நம்முடைய உள்ளம் பதறும். இப்படி யாருக்கா பதறுகிறதா? சில சமயத்தில் அப்படி பதறும். ஒரு இன்செக்யூரிட்டி வரும், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு வரும், ஒரு பயம் வரும், ஒரு திகில் வரும், ஒரு காரிருள் மூடும். உடனே கேட்கணும், ஆண்டவரே என்ன தப்பு பண்ணேன்? எங்க போனீர் ஆண்டவரே? ஏன் மறைந்திருக்கிறீர்? ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று நம்ம கேட்க வேண்டும். அவர் தூரமாய் போகிறவர், நாம் தூரமாய் போவதற்கு எது காரணமாய் இருந்தது என்று சொல்லி நாம் அதை கண்டுபிடித்து கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படி போட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? உற்று பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 2வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் என்று சொல்லி இருக்கிறது. உற்று பார்த்தான். ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் உற்று பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்று பார்க்க விரும்புறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு கொஞ்சம் விலகும் பொழுது என்ன செய்யணும்? உற்று பார்க்க வேண்டும். எதை பார்க்க வேண்டும்? 3 காரியங்கள் நாம் செய்யணும் வாழ்க்கையில். விசுவாசிகள் தெரிந்து கொள்ள, ஒன்று என்ன செய்யணும்னா உற்று பார்க்க வேண்டும். என்ன செய்யணும்? உற்று பார்க்கணும். இங்க உற்று பார்த்தான் என்று சொல்லும் பொழுது நான் யோசித்து பார்க்கிற வேளையில், யாரை உற்று பார்த்தான்? தேவனை உற்று பார்த்தான். வெளிப்பட்டவர். நம்ம பார்க்கும் பொழுது, சாதாரணமாய் மக்கள் பார்க்கும் பொழுது, யூதர்கள் என்று பார்க்கும் பொழுது, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இப்படி பார்த்தார்களா? இப்படி பார்த்தார்களா? அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாயிருந்தார். தாழ்மையின் ரூபத்தில் இருந்தபடினாலே அவரை இப்படித்தான் பார்க்க முடிந்தது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து தேவன் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது தன்னை வெளிப்படுத்தின சமயத்திலே அவர் தாழ்மையின் ரூபத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அநேக சமயத்தில் ஆண்டவர் நம்ம கீழே உட்கார்ந்துட்டு நம்ம மேலே பார்த்து கேட்கிறார், கீழே இருந்து பேசுறார். என்ன ஆண்டவரே கீழே உட்கார்ந்து பேசுறீன்னு கேட்டால் அவர் நம்மகிட்ட அவர் என்ன செய்யறார்? நம்ம உற்று பார்த்து நம்ம அவரை பார்க்கிற சமயத்தில் அவரை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், he needs our help. எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்கிற ஒரு தேவனை பார்க்கிறோம். எனக்கு உதவி தேவை என்று கேட்கிற ஒரு தேவனை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் உற்று பார்த்தார்கள். யார் உற்று பார்த்தது? பேதுருவும் யோவானும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அந்த அற்புதத்தை பற்றி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவார்கள்.
அடிக்கடி பேசப்படுற வார்த்தை. வாசிங்க. பேதுரும் யோவானும் அவனை பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, he was a lame. அவன் ஒரு சப்பானியா இருந்தான், பிறவியிலே சப்பானியா இருந்தான். யார்? அங்கே வாசலுக்கு வெளியே, அலங்கார வாசலுக்கு வெளியே ஒருவன் உட்கார்ந்திருக்க. எந்த அலங்கார வாசல்? தேவாலயத்தின் வாசலுக்கு வெளியே உட்கார்ந்திருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அதெல்லாம் விளக்குனா நிறைய பேசலாம். சப்பானின்னா என்ன, அலங்கார வாசல்னு சொன்னா என்ன, அப்படி நிறைய பேசலாம். அப்ப வெளியே உட்கார்ந்திருக்கிற அவனை, அவன் பிச்சை கேட்கிறவன், பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். தேவை உள்ளவன், பண தேவை, சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதன். அப்படிப்பட்டவன். he was dependent on others. மற்றவர்களை அவன் சார்ந்து ஜீவிக்கிறவன். அதே ஒரு நிலையில இருந்து கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், தேவாலயத்தின் வாசல்ல சில சமயத்தில் சப்பானி ரூபத்தில் ஆண்டவரும் இருப்பார். சொல்ற உங்களுக்கு புரியலையா? சப்பானி ரூபத்தில் ஆண்டவரும் இருப்பார். ஆலயத்தை கட்டணுப்பா. கொஞ்ச நேரம் பின்காலத்தில் இந்த தேசத்தில் மக்களெல்லாம் வந்து ஆராதிக்கணும்னு விரும்புகிறேன். அதுக்காக பின்னாலையும் அந்த சைட்லலாம் இடத்த போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு நீ ஏதாகிலும் செய்ய மாட்டாயா என்று சொல்லி நம்மை நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்க்கிறார் என்று சொன்னால், கீழே இருக்கிறவன் மேலே பார்ப்பது நோக்கி பார்த்தல், மேலே இருக்கிறவன் கீழே பார்ப்பது உற்று பார்த்தல். புரிஞ்சா புரியலையா? சப்பானி கீழே இருந்து கொண்டு அவர்களை நோக்கி பார்த்தான். வசனத்தை இருக்கா இல்லையா பாருங்க. அவன் அவர்களை எங்களை நோக்கி பார் என்றான். அவன் நோக்கி பார்த்தான். நோக்கி பார்ப்பது கீழே இருந்து மேலே நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். மோசே அவர்களை என்ன செய்கிறான்? உற்று பார்க்கிறான். அருமையானவர்களே, ஆண்டவர் எதுக்காக நம்மை நோக்கி பார்க்கிறார்? இங்கே எதற்காக நோக்கி பார்த்தா தெரியுமா? எகிப்திலே என் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். என் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக நான் ஒருவனை தேடுகிறேன். நீ வந்து என்ன செய்ய வேண்டும்? எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும். உன் உதவி எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்தார். எங்கே எழுதியிருக்கிற? சும்மாலாம் சொல்லாதுக்கு பாஸ்டர் நீங்க அப்படின்னு சொல்றீங்களா? அந்த அதிகாரத்தில் பின்னே அந்த அதிகாரம், அடுத்த அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவனோடு கூட என்ன பேசுகிறார்? பேசுவது இதுதான், என் ஜனங்களை விடுவிக்கும்படி நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், வா என்று சொன்னார். பெரிய ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது. ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன். ஆண்டவரோடு விவாதம் பண்ணுகிறான், ஆண்டவரோடு ஆர்கியூமெண்ட் பண்ணுகிறான். கடைசியில அவன் கர்த்தருடைய வேலைக்கென்று, ஆண்டவருடைய சித்தத்துக்கென்று, அவருடைய தேவைக்கென்று, தேவையை உணர்ந்தவனாய் தன்னை அவன் ஒப்பு கொடுத்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நல்ல கவனி. ஆண்டவர் முதல்ல எதிர்பார்க்கிறது உங்கள் உடையவைகளை அல்ல. அவர் சப்பானியை போன்று பிச்சைக்காரன். he is not a beggar. அவர் பிச்சைக்காரனாக ஆலயத்தின் வெளியே நின்றவர் பிச்சை கேட்கவில்லை, அவர் உரிமையோடு கேட்கிறார். முதல்ல கீழே உட்கார்ந்தான் கேட்பார். அக்கினைக்குள்ள இருந்து கேட்கிறாரு. முதல்ல கீழே இருந்து கேட்பாரு. அதுக்கு பிறகு என்ன செய்வார் தெரியுமா? இவன் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ண உடனே வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது கர்த்தர் மோசே மேல் கோபம் உண்டவராகி அவர் கோபமடைந்தார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இதுவரை கீழே உட்கார்ந்து இவன் விட்டு பார்த்தா, அவர் நோக்கி பார்த்தார். இப்ப அவரை எழும்பிட்டாருங்க. இப்ப என்ன செஞ்சுட்டாரு? கோபம் வந்துட்டு அப்புறம் எழும்ப தானே. கீழே உட்கார்ந்துருப்பார் புருஷன், மனைவி உட்காந்து எதையாவது பேசிட்டு இருப்பார். அவர் கீழே தானே உட்கார்ந்துருக்காரு. இப்போ தேவையில்லை எதையாவது பேசினா, இல்லை சொல்ற பேச்சு கேட்கலன்னா எழும்பிடுவார்ல. அதே மாதிரிதான் கோபம் உண்டவராகி, என்னப்பா நான் பிச்சைக்காரன் நினைச்சியா, இல்லை நான் வழிபோக்க நினைச்சியா, இல்லை சம்பந்தம் இல்லாதவர் நினைச்சியா? நான் உன்னை உருவாக்கின தேவன். உன்னை எதற்காக உருவாக்கினேன்? என்னால் நீ நன்மை பெறும்படிக்கு உன்னை உருவாக்கவில்லை, உன்னால் நான் பயனடைய வேண்டும், அதுக்காக தான் உன்னை படைத்திருக்கிறேன்.
ஆண்டவர் சொல்லும் பொழுது வேதத்தில் அப்படித்தான் சொல்கிறார். நம்மை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் களிமண், நான் குயவன், எனக்கு ஏற்ற பாத்திரமாய் உங்களை வனையும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் கைக்குள் அடங்கியிருந்து நீங்கள் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் உடைத்து போட்டு வேறு பாத்திரத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. 1000 மோசைகள் கிடைக்கும், ஆனால் தேவனுடைய கையிலே ஒரு பாத்திரமாய் பயன்படுவது என்பது போல சிலாக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அவனுடைய அடக்க ஆராதனைக்கு சேராபீன்கள், கேருபீன்கள், இன்னும் ஆண்டவர் தாமே திரியேக தேவன் இறங்கி வந்து ஒரு மகிமையான அடக்க ஆராதனையை செய்தார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், ஆனால் பிதாவானவர் என்ன செய்வார்? அவனை கனப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறது. அப்படின்னாலே ஆண்டவரை எழும்ப விடாதுங்க. அவர் கீழே இருக்கிறது வரை நமக்கு சந்தோஷம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவர் சொல்றத உடனே கேட்கணும். எஸ் லார்ட். அதைத்தான் பவுல் புரிந்து கொண்டான். சவுலா இருந்தவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சொல்லும். அது யாரு? சாமுவேல், சின்ன சாமுவேல். அதே போல நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர் என்று சொல்லி சவுல் கேட்டான். அதே போல ஆண்டவர் எழும்புறது வரையிலும் விடக்கூடாது. கோபம் அடைந்தார். அப்புறம் அக்கினி எதுக்காக தெரியுமா? முச்செடிக்குள் அங்க இருக்கிறது என்ன செய்யும்? இன்னும் நீ கேட்கலன்னா அக்கினி என்ன செய்யும்? உன்னை பட்சிக்கும். நான் அக்கினியா இருக்கிறேன், நான் பட்சிக்கிற அக்கினி. நீ கீழ்ப்படியாத பட்சத்தில், என் சித்தத்தை செய்யாத பட்சத்தில், நீ உனக்கு பிரியமாய், உனக்கு பிரயோஜனமாய், நீ உனக்கு சுயநலமாய் வாழ தீர்மானிக்கும் பொழுது உன்னை நான் அழித்து போடுவேன் என்கிற ஒரு எச்சரிப்புக்காக தான் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த அக்கினியிலிருந்து தன்னை வெளிப்படுத்தினார். நன்றாக அவரை உற்று பாருங்கள். அவருக்கு என்ன செய்யலாம் என்று உற்று பாருங்கள். அவருடைய ஆலயத்திலே வருகிற நீங்கள் ஆலயத்திலே அவருக்காக என்ன செய்யலாம் என்று உற்று பாருங்கள். எல்லா வேலைகளும் முடித்து வைத்த பிற்பாடு வந்து பின்னாலே உட்கார்ந்து போகிற பார்வையாளராக அல்ல, இந்த சபைக்கு நான் என்ன தேவை என்பதை உற்று பாருங்கள். இந்த சபையில என்ன ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உற்று பாருங்கள். சும்மா அப்படி பார்த்துட்டு போகக்கூடாது, பார்க்காமலும் போகக்கூடாது. நீங்க உற்று பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அவன் உற்று பார்த்தான். உற்று பார்த்து தன்னை தேவனுடைய ஊழியத்துக்கு என்ன செய்தான்? ஒப்பு கொடுக்கும்படியான பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். கரங்களை வைத்து ஆண்டு மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3 என்ன படிக்கிறோம்? சப்பானி என்ன செய்தான்? நோக்கி பார்த்தான். ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்து, எனக்கு வந்து ஆலயத்துக்கு என்ன கொஞ்சம் தூரமாகத்தான் இருக்கிறேன், கிட்ட போகக்கூடாது, கிட்ட போன இந்த பாஸ்டர் என்ன செஞ்சிருவாரு? பிடிச்சி உள்ள போட்டுருவார். அப்புறம் விடவே மாட்டார். அப்படினால் அவர் பக்கம் போகக்கூடாது. அந்த விசுவாசி சரியில்லையே, நான் ரட்சிக்கப்படும் என்பதாக இருந்த அந்த அதுவே பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையிலே வந்து இடறி போகிறதை பார்க்கிறோம். இடறி போகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்க என்ன செய்யாதுங்க, இந்த பாஸ்டர்ஸ்களையோ எங்களையோ இவங்களையோ அவங்களையோ இவங்களையோ யாரையும் பார்க்காதுங்க. நீங்க பார்க்க வேண்டிய செய்ய வேண்டியது தெரியுமா? எபிரேயர் நிருபம் 3 அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன். The book of Hebrews chapter 3 verse 2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்து இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு மேல இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நான் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் நான் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனிக்கணும்? இயேசுவை உற்று பாருங்க மட்டுமல்ல, கவனித்து பாருங்கள். அவரை பார்த்தால் நீங்கள் ஒருபோதும் இடறி போகவே மாட்டீர்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவரை கவனித்து பாருங்கள். மோசேயை பார்க்கிலும் இவர் உண்மை உள்ளவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். அவரையே கவனித்து பாருங்கள். மனுஷரை என்ன செய்ய வேண்டாம், அவங்கள விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க.
பாஸ்டரை உற்று பார்த்துக்கிட்டே இருக்காதுங்க. அதே போல உங்க கூட இருக்கிற விசுவாசிகளை உற்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம். கணவனை உற்று பார்த்து கொண்டே இருக்காதுங்க. மனைவி உற்று பார்த்து கொண்டே இருக்காதுங்க. பார்த்தால் இடறி போவீர்கள். கர்த்தரை என்ன செய்யுங்கள்? உற்று பாருங்கள், அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, உங்க தேவைகள் வரும் பொழுது, உங்க பிரச்சனைகள் வரும் பொழுது, சங்கீதம் 34:5 சொல்லி இருக்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை? வெட்கம் அடையவில்லை என்று சொல்லி இருக்கிறது. உங்கள் கஷ்டம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது மனுஷனை பார்க்க வேண்டாம், மனுஷன் நோக்கி பார்க்க வேண்டாம். நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். மனுஷன் கையில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் உங்களை ரட்சிக்காது. கர்த்தருடைய வல்லமை தான் உங்களை இருக்கிற சப்பானி போன்ற நிலைமையிலிருந்து, நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற நிலைமையிலிருந்து உங்களை உயரத்திலே தூக்கி வைக்கக்கூடியதான வல்லமை உள்ளதா இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுதால் அல்லவையா. மனுஷ கைகளையே எதிர்பார்த்து கொண்டிராதபடிக்கு கர்த்தர் பெரியவர். ஆமென். அவருடைய வல்லமை எதிர்பாருங்கள், அவருடைய கையை எதிர்பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அவரை நோக்கி பார்த்தான். அவன் சொல்கிறான், என் முகம் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று உறுதியாய் நம்பி இருந்த அவரையே நோக்கி பார்த்து அவரையே சார்ந்திருந்தபடினாலே அவனை கர்த்தர் என்ன செய்தார்? ராஜ சிங்காசனத்தில் அவன் ராஜாவாய் அமரும்படி செய்தார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் கேட்போம். ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும்ப்பா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசினார். எத்தனையோ செய்திகளை நாம் கேட்கிறோம், அப்படியே நாம் போய்விடுகிறோம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் திட்டவட்டமாக நம்மோடு கூட பேசினார். அவர் பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், நமக்குள் வசிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தில் அவர் தங்கியிருக்கிறார். அவருடைய விருப்பத்தை அறிந்தும் நாம் அல்ல தட்டி கொண்டு செல்வது அல்ல. அவர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். அங்கே மோசையோடு கூட ஆண்டவர் பேசினார். கீழ்ப்படியாத போதோ
அங்கே ஆபத்து வர இருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்மை பிரகாசிக்கும்படியான கிருபைகளை தருவார். இல்லாவிட்டால் நாம் பின்வாங்கி போவோமே ஆனால், ஆண்டவரை தேடாதிருப்போமே ஆனால், பிசாசனுடைய கைகளிலே சிக்கி சீரழிந்து நம்முடைய குடும்பமும் அழிந்து போய்விடும். ஆகவே கேட்ட செய்தியை மனதிலே கொண்டவர்களாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஒரே ஒரு சவுல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த போது ஆண்டவர் சவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஒரு மோசே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த போது எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களை அழைத்து வரும்படி ஆண்டவர் மோசையை பயன்படுத்தினார். ஒரு யோசுவாவை பயன்படுத்தினது போல உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தத்தான் விரும்புகிறார். நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு சில நிமிடம் உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, வெறுமையான பாத்திரமாய் அல்ல, உமக்கு உகந்த பாத்திரமாய் ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் மாற்றுவார். ஆபிரகாமினிடத்தில் சொன்னார், அதன்படியே செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.